என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை கேட்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பிள்ளையினுடைய கண்கள் கலங்கிவிடத்தான் செய்யும். ஏனென்றால் சமீபத்தில் உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து ஒரு காரணத்திற்காக அழுது கொண்டிருக்கின்றது. அவர்கள் அழுவதைக் கண்ட இந்த வராகியானவள் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு இப்பொழுது உன்னை காண வந்திருக்கின்றேன். எதற்காக இவர்கள் இதுபோன்று செய்தார்கள்? இறந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வருவது இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதல்லவே? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இதை செய்வதற்கு காரணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ளத்தான் உன் வராகி நான் அவர்களோடு பேசத் தொடங்கினேன். என் தங்கமே, சமீபத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னை மீளா துயரில் தள்ளிவிட்டு சென்ற ஒரு உறவு மீண்டும் பார்க்கவே முடியாத தூரத்திற்கு சென்றுவிட்ட அந்த உறவு உன் இல்லத்தை சுற்றி சுற்றிதான் இத்தனை காலமும் வந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா? அதுவும் அவர்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. அவர்கள் கண்ணீரோடு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். என் பிள்ளையே, நான் இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வரும் பொழுது உன்னால் நம்ப முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் நடந்தது என்னவோ அதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இதை நம்புவதும் நம்பாமல் விட்டுவிடுவதும் உன்னுடைய விருப்பம். என் வார்த்தைகளை கேட்டு அம்மாவின் வாக்கில் இருக்கின்ற உண்மையினை புரிந்து கொண்டு நான் சொல்வது போல நீ செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இறந்து போனவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்திலும் நிம்மதி அதிகமாக வந்துவிடும். அவர்கள் உன் இல்லத்தை சுற்றி வந்ததற்கான காரணத்தை இப்பொழுது அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல விருப்பமில்லை. எப்பொழுதுமே நாம் உயிரோடு இருப்போம் என்று அவர்கள் நினைத்திருந்தது திடீரென்று இந்த உயிர் பிரிந்ததும் அந்த ஏக்கத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எல்லோருக்கும் இருக்கின்ற எண்ணங்கள் தானே. பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு என்பதனை உணராமல் தான் இங்கு நிறைய பேர் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் நீயும் அந்த ஆத்மா உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து அதிக அளவில் வேதனைகளையும் அனுபவித்தாய். எத்தனை கஷ்டங்களைத்தான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் கடந்து வர முடியும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த சூழ்நிலையில் இந்த ஆத்மாவானது எடுத்திருக்கின்ற முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் உன் இல்லத்தை சுற்றி வந்ததற்கான காரணமும் நீதான். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இங்கிருந்து பிரிந்து செல்ல மனமில்லாமல் தான் சென்றிருக்கின்றார்கள். யாருக்குத்தான் தான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுபோலத்தான் அந்த ஆத்மாவும் எத்தனையோ மனம் வேதனை அடைந்து இங்கிருந்து செல்ல தொடங்கினார்கள். அவர்களுக்கு புரிந்து கொண்டது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்பது. என்னதான் செய்தாலும் நாம் இங்கு தங்கி இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நாம் இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இடத்தை நோக்கி அவர்கள் செல்லும் பொழுதுதான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கண்ணீர், உன் இல்லத்தில் இருக்கின்ற சத்தம், உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த நிம்மதி இல்லாத தன்மை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் நேரம் அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டு அவர்களை மீண்டு வந்துவிடு, திரும்ப வந்துவிடு என்று சொல்லி கண்ணீர் சிந்தி அழுவதும் இவர்களை இந்த இடத்தை விட்டு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. ஒருவரினுடைய உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் அதன் பிறகு அது பயனற்றதல்லவா? உயிரை சென்றுவிட்ட பிறகு அந்த உடலை நீ மீண்டும் வரவழைக்கச் செய்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? என் பிள்ளையே, இறப்பு என்பது யதார்த்தம். அது இன்று அவர்களுக்கென்றால் நாளை உனக்கு என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால்
இன்று அவர்களினுடைய ஆத்மாவை சாந்தி அடையச் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கதறி அழுததற்கான காரணம் நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதுதான். நாம் தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய வாழ முடியாமல் சென்று விட்டோமே என்ற வருத்தம் ஒருபுறம் அவர்களுக்கு இருக்க, இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலாவது நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் அதையும் சரியாக வாழ முடியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பதனால் நீ உன்னுடைய கண்ணீரை அதிகமாக சிந்தும் பொழுது அந்த கண்ணீர் துளிகள்தான் அவர்களின் உலகத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகின்றதாம். அதை நினைத்துத்தான் அவர்கள் அதிகமாக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை நினைத்து நினைத்து படுகின்ற வேதனையை நான் கண்ணார கண்டு கொண்டேன். அவர்களை விட்டு செல்வதற்கு எனக்கும் மனமில்லை. ஆனால் நான் செல்லாமல் இங்கேயே இருந்துவிட முடியாதல்லவா? நான் இங்கிருந்து செல்ல வேண்டும். இவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும். நான் சென்ற பிறகு இவர்கள் என்னை பற்றி யோசிக்காமல் அவர்களினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நான் சென்றதுதான். மீண்டும் இதனை திருப்பி கொண்டு வந்து விட முடியாது. அதனால் நான் சென்றதை நினைத்து வருத்தப்படாமல் இனி என்ன செய்ய வேண்டும், இவர்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் என்றுதான் நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் என் குழந்தை, நீ அதிகபட்சமான மனம் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த வேதனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால் என் பிள்ளை இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, முதலில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்கு முன்பாக முதலில் நம் இல்லத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது அவர்களுக்கு சேர வேண்டிய இடத்தில் சென்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவர்கள் மட்டும் என்ன சந்தோஷமாகவா இந்த உயிரை விட்டு சென்றார்கள்? இனி அவர்கள் வாழ வேண்டிய இடத்தில் அவர்களுக்கான நிம்மதியினை கொடுக்க வேண்டுமல்லவா? அவர்கள் மனது துடித்த துடிப்பு என்னவென்று உன் வராகி நான் அறிவேன். அதனால் தான் உன்னிடத்தில் இதனை மீண்டும் மீண்டும் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்களை அவர்களுக்கான இடத்தில் இருக்க வைக்க நீ நிச்சயமாக உன்னாலான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் தலையிடாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆத்மாவென்பது அதனினுடைய குணத்தை தான் வெளிக்காட்டும். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள். மேலும் மேலும் அவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து அவர்களினுடைய குணங்களை நீ மாற்றி விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அதனால் நீ அவர்களை அதிகமாக நினைப்பதை நிறுத்திவிட்டு முதலில் அவர்களை பற்றி நினைத்து அழுவதை நிறுத்திவிடு. அதற்கு பதிலாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு பிடித்ததை அமாவாசை திதிகளில் படைத்து அவர்களை வணங்கினால் போதும். அது ஒன்றே தனக்கு சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள். நீ கண்ணீர் சிந்துவதை அவர்கள் காண விரும்பவில்லை. அதனால்தான் அவர்களால் இந்த இடத்தை விட்டு செல்ல முடியாமல் தவித்து கொண்டு நிற்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காமல் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். இனி என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சென்றவர்கள் சென்று விட்டார்கள். உன்னுடைய உடல்நிலையை கவனித்து கொண்டு நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் உன்னுடைய உடல் நலத்தை நீ கவனித்து கொண்டு அவர்களுக்கான நாட்களில் மட்டுமே அவர்களுக்கு வேண்டியதை நீ செய்து கொடுத்து விட்டு மனநிறைவோடு வாழ வேண்டுமாம்.
இதைத்தான் அந்த ஆத்மா சொல்லிவிட்டு அங்கேயே அழுதுவிட்டு நின்றார்கள். இனி அவர்களை அனுப்ப வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.